ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சென்செக்ஸும் நிஃப்டி ரெண்டுமே டவுனில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, வருண் பெவரேஜஸ் வந்து 7,500 கோடி ரூபாய்க்கு QIP மூலியமா ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த HSBC கூட வந்து குளோபல் ரிசர்ச் கூட வந்து பை ரேட்டிங் வந்து இது கொடுத்துருக்காங்க, இது கவரேஜ் கொடுத்துருக்காங்க. QIP அப்படின்னா வந்து என்னங்கிறத பற்றி கூட ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு IPO வழியா போனோம்னா, அதாவது பப்ளிக் கிட்ட போயிட்டு பணத்தை வாங்குறது. QIPனா நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷனல் இருப்பாங்க, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வாங்கினதுன்னா எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பணம்லாம் தேவைப்படுதுன்னா, IPO முறையை விட இந்த QIP முறையில் வந்து நிறைய இந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ஒழுங்குமுறை அதிகாரிகிட்ட நிறைய கட்டுப்பாடுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இந்த இதுதான் முக்கால்வாசி கம்பெனிங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடன் வந்து உடனேயும் கிடைச்சிரும். இது வந்து என்னன்னா, இந்த ஒரு கம்பெனியோட வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்குறதுனால, இது வந்து எப்படின்னா, ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி இப்போ QIP அலாட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேர் வந்து கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, 13.27 கோடி ஷேர்ஸ் வந்து அருண் பெவரேஜஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து எப்படின்னா, ரூ. 565 பெர் ஷேர்ன்ட்டு அந்த QIP அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, யூசுவலா கொடுக்குற கம்பெனியோட ஷேரோட ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் கொடுப்பாங்க, மார்க்கெட்ல கொடுக்குறத விட. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஜொமேட்டோவும் வந்து இதே மாதிரி 8,500 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈஸ்மை ட்ரிப்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது 1:1 ரேஞ்சில் கொடுக்குறாங்க. நவம்பர் 28 உங்ககிட்ட ஷேர் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு போனஸ் ஷேர் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த போனஸ் ஷேர் கொடுக்கறதுனால அவங்க வெளியேருந்து போனஸ் ஷேர் கொடுக்கல, அவங்களோட கரண்ட் இதில் என்ன ஸ்ப்ளிட் ஆகி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ கரண்ட்லி வந்து 30 ரூபா வித்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து கரண்ட்டாக வந்து ஈஸ்மை ட்ரிப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஈஸ்மை ட்ரிப் வந்து 29 ரூபா 8 காசு இருக்குது. அது வந்து என்னன்னா, போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேல அப்படியே பாதியா குறையும். 1:1 15 ரூபாய்க்கு வரும். இப்பயே இந்த ஷேர் வந்து முன்னாடி 51 ரூபால இருந்தது. இப்போ ரொம்ப டவுன்ல 30 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் போனஸ் வந்து இந்த இந்த கம்பெனி திரும்பி பழையபடி 15 ரூபா ஆகி திரும்பி 30 ரூபா வந்தால் அது ஒரு பெரிய விஷயம்தான். பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன், பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரம்ப் வின் பண்ணது வந்து இந்தியாவில் உள்ள பார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா சைனாலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறத ரொம்ப கொஞ்சம் குறைப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இந்த கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன், ட்ரிவேணி ட்ரிபியூட்டு, அதுக்கப்புறம் ஜி என்டர்டெயின்மெண்ட், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ், PTC இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹை வால்யூமில் ட்ரேடான ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வோடஃபோன், சுஸ்லான் எனர்ஜி, எஸ் பேங்க்கு, ஜி என்டர்டெயின்மெண்ட், ஜொமேட்டோ, டாடா ஸ்டீல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆனது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு EV வந்து வேர்ல்டு பேங்க்கோட ஒரு டிஸ்கஷன் ரோட் மேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ்லாம் எப்படி இது பண்ணுறதுங்கிறத பொறுத்து. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஆர்டர்ஸ் தமிழ்நாடு கிடச்சிது. அதாவது இந்த வின்ஃபாஸ்ட்டுங்கிறது வியட்நாம் பேஸ்டு ஒரு கம்பெனி வந்து $2 பில்லியன் வந்து டாலர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்காக இது பண்ணுறதுக்காக ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அதே மாதிரி டாடா மோட்டார் JLR கூட ஒரு 9,000 கோடிக்கு ராணிப்பேட்டையில் வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. ஹொண்டாய் வந்து 20,000 கோடி முதலீட்டில் ஒரு சென்னையில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு
திட்டம் போட்டிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு கூட மின்சார வாகன திட்டத்துக்கு ஒரு 3000 கோடிக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு பார்க்குறேன். ஈவினிங் இன்னொரு அப்டேட்டோட மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்த்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.